அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 2026 பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன சார் அப்படின்னா ஆனுவல் பிளான் வராத வரைக்கும் எப்போ ஆனுவல் பிளான் வரும் எப்போ குரூப் 4 வைப்பாங்க, எப்போ குரூப் 2 வைப்பாங்க, எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும், எப்போ எக்ஸாம் வரும் அப்படி மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். நிறைய பேர் வந்து குரூப் 4 குரூப் 2 முடிச்சுட்டு வந்து ஆனுவல் பிளான் விட்டு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ ஆனுவல் பிளான் கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் 2026 இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆகஸ்ட்டில் குரூப் 2 நோட்டிஃபிகேஷனும் அக்டோபரில் எக்ஸாமும், அதே மாதிரி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபரில் நோட்டிஃபிகேஷனும் டிசம்பரில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கக்கூடிய குரூப் 4 அந்த எக்ஸாம் வந்து டிசம்பர் அப்படின்றதுனால அப்படியே போய் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. இப்போ தானே வந்திருக்கு ஆனுவல் பிளானர். இல்லை கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது, எல்லா பண்டிகையும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பொறுமையாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நாள் 2 நாள் வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் அல்லது 100 பேருக்கு நீங்கள் பின்னாடி போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன் சார் அப்படின்னா ஜஸ்ட் 1 மார்க் 2 மார்க்கில் அந்த ரேங்க் லிஸ்ட் விடும்போது ஒரு 500-1000 ரேங்க் வந்து பின்னாடி போயிடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு 10 நாள் 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்புறமா படிச்சுக்கலாம்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பேக்கில் போய்டுவோம். ரைட்டா? சின்ன வயசில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, முயலுக்கும் ஆமைக்கு. இந்த கதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில் உங்களுக்கு அந்த தெரியும். அதில் ஆமை தான் வின் பண்ணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா நமக்கு படிக்கவோ அல்லது ஏதோ ஒரு வேலையை செய்யவோ நம்ம டார்கெட் பண்ணுறோம், ஒரு எய்ம் வைக்கிறோம், அதுக்கான அந்த டூரேஷன் வந்து நம்ம நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் ஆமை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த இலக்கை அடையும் வரையும் நம்மளுடைய அந்த ரன்னிங் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக நம்ம வந்து அதில் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வேலைனா வேலை செஞ்சுட்டே இருக்கணும், படிப்புனா படிச்சுட்டே இருக்கணும். நம்மளுடைய லிமிட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதான் அந்த ஸ்டோரியோட மெயின் பாயிண்ட். சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, அதை தான் நானும் சொல்ல வரேன். முயல் மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சிக்கலாம், ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் படிச்சிக்கலாம், பண்டிகைலாம் முடிச்சுட்டு படிச்சிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் ஆமை மாதிரி நம்மளுடைய எய்ம் 2026 குரூப் 4 குரூப் 2 அப்படின்னா இப்போந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டா? உங்களுக்கு பயனுள்ள வகையில் நம்ம இண்டஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. குரூப் 2க்கு படித்தாலும் சரி, குரூப் 4க்கு படித்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் பயனுள்ள வகையில் தான் நான் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு, ஆஃபர் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் வீடியோ இருக்கும். நீங்கள் வந்து முயலாக இல்லாமல் ஆமையாவது கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. தொடர்ச்சியாக நம்ம படித்தாதான் நம்மளால் வந்து நம்ம நினச்சதை வந்து அடைய முடியும். 2026 நம்ம கோலை வந்து ரீச் பண்ண முடியும். ஒருட்டா இப்போ பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் நடக்குது. வந்து ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, 5th டே இருக்கவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டில் இருக்க கவுன்சிலிங்களுக்குலாம் இன்னும் 1 மார்க் கூட எடுத்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க 1 மார்க் 2 மார்க் பேக்கில் இருக்கிறாங்க. என்றைக்குமே வந்து நம்ம வந்து கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடாது, முன்னாடியே நம்ம இருக்கணும். அப்படின்னா நிறைய நம்ம படிக்கணும், நிறைய ரிவிஷன் பண்ண டைம் இருக்குது, நிறைய அவுட் சோர்ஸ் படிக்கிற டைம் இருக்குது. இந்த டைமை வந்து பயனுள்ளதாக மாற்றி வந்து படிங்க. நன்றி, வணக்கம்.